தனது 4 பெண்களுக்கும் நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார். தனது 2 பிள்ளைகளுக்கும் அழகான பங்களாக்களை கட்டிக் கொடுத்தார். பெரிய இடத்தில் பெண் எடுத்தார். பிறகு தமக்கென்று கொஞ்சம் செல்வத்தை ஒதுக்கிக் கொண்டு ஒரு கோயில் விடுதியில் கடைசி காலத்தை கழித்தார். மரணத் தருவாயில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு அங்கே மரணமடைந்தார். அவரது சடலத்தை தங்கள் வீட்டில் போட்டுத் தூக்க ஒரு பிள்ளையும் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்களல்லவா குழந்தைகள். என் வீட்டில் வேலைக்காரன் இறந்து போனாலும் அந்தச் சடலத்தைக் கூட அலங்கரித்து என் வீட்டிலிருந்தேதான் தூக்கி அனுப்புவேன். அவனோ தந்தை, வீடும் அவன் கட்டிக் கொடுத்த வீடு, பெற்ற பிள்ளைகள் பிணத்துக்குக் கூட இடம் தரவில்லை. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்பார்கள். காரணம் பல ரிஷிகள் மனைவியராலும் பிள்ளைகளாலும் ஆனார்கள் என்பதால். இரத்தம் தண்ணீரை விட கனமானது என்பார்கள். என்னுடைய கணக்கில் அது புஷ்பத்தை விட மென்மையானது. என் சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டால் என் உடம்பிலிருக்கும் இரத்தம் முழுவதும் தலைக்கு ஏறுகிறது, இரத்தக் கொதிப்பு அதிகமாகிறது. ஆனால் சிலரது இரத்தம் இரும்பை விட கனமாக இருக்கிறது. இரும்பைப் போல் அது துருப்பிடித்துப் போகிறது. உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனே நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய், தந்தை, சகோதர உறவுகள். மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி உறவு. அது சரியாக அமைந்தாலும் தவறாக அமைந்தாலும் அதைத் தேடி எடுத்ததில் மனிதனுக்கு பங்கு இருக்கிறது. ஆனால் பிறப்பிலும் உடன்பிறப்பிலும் மனித அறிவுக்கு வேலையே இல்லை. அது முழுக்க முழுக்க இறைவனுடைய நியதியில் வருவது. பின் ஏனங்கே பகை வந்து பாசம் சாகிறது? அதை தெளிவாக கண்டுகொள்ள வேண்டுமென்றால் மீண்டும் நாம் பகவத்கீதைக்குள்ளேதான் நுழைய வேண்டும். பாரதப் போரில் உறவுகள் ஒன்றையொன்று எதிர்க்க வேண்டி வந்தது.